நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எசேயா எழுதின புத்தகம் 46ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வருடத்தின் கடைசிக்கு நாம் வந்து விட்டோம். இன்னும் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு வைத்து இருக்கிறார். வேதனையோடு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, வருடத்தின் கடைசி வரை வந்துவிட்டேன். இதுவரை நான் நினைத்தது, நான் எதிர்பார்த்தது, கர்த்தர் எனக்கு சொன்னது ஒன்றும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறதான உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கானது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கானது என்று நீங்களும் விசுவாசிங்க. ஏனெனில் இங்கே சொல்லுகிறார், நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன். இப்பொழுது இந்த பாதையின் ஊடே, இந்த வேதனையின் ஊடே இம்மட்டும் கடந்து வந்த தேவன் உங்களுக்கு கிருபை அருளினா, தேவன் சகலவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வார்த்தையாகும். நீங்கள் கேட்டவைகள் இல்லை எனில் நீங்கள் பார்த்தவைகளை வைத்து என் வாழ்வு இவ்வளவுதான் என்று சொல்லி நீங்களே ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டாம் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இந்த வார்த்தையை அனுப்பினவர் இந்த பூமியில் நாம் பார்க்கிற இவ்வளவு பிரம்மாண்டங்கள், இவ்வளவு பெரிய கட்டிடங்கள், நாம் புத்தி கெட்டாத எத்தனையோ வியக்கத்தக்கதான காரியங்கள் நம்மை சுற்றி இந்த பூமியில் மனிதனால் உண்டாயிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் ரா மெட்டீரியலை நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் உண்டாக்கின அவைகள் நின்றுதான் மனிதன் இவைகளை கண்டுபிடித்தார். ஆதலால் கண்டுபிடிக்கப்பட்ட இவைகள் பிரம்மாண்டத்தை விட தேவன் இன்னும் பெரியவராய் இருக்கிறார். தேவன் ஞானத்தில் தெய்வ பிள்ளைகள் கண்டுபிடித்தது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த பரிசுத்த வேதாகமும் நம் கரத்துல இந்த பூமியில இவ்வளவு விநியோகிக்கப்படாமல் அது முடக்கப்பட்டு இருக்குமானால் இன்னைக்கும் மனிதன் கல்லடித்துதான் நெருப்பெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பான். வஸ்திரத்துக்கு அங்கே இடம் இருந்திருக்காது. ஆனால் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தம்முடையவர்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி ஞானத்தை கொடுத்து இப்படியெல்லாம் காரியத்தை செய்தவர் எப்படி உங்களை கைவிடுவார்? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கால ஓலை மனம் தளர்ந்து போன உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கானது. கடைசி பாகத்துல சொல்கிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஏந்துவா, உங்களை சுமப்பா, உங்களை தப்புவிப்பா. ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சரீரத்தின் வேதனையோ வியாதியின் வேதனையா இருந்தாலும், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் அவைகள் நின்று உங்களை விடுவிப்பது நிச்சயமே. ஏனெனில் இந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. நீங்கள் பார்த்த கேட்ட காரியத்தை நின்று உங்களுடைய அட்டென்ஷனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்க. இது
இது உங்களுக்காய் அனுப்பப்படுகிற வார்த்தை என்று நான் நம்புவது போல, நான் விசுவாசிப்பது போல இந்த கால ஓலை உங்களுடைய விசுவாசம் இந்த வார்த்தைக்கு நேராய் திரும்பும்படி நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமனை திரும்புகிறதல்ல. நான் நேற்று சொன்னது போலதான், எதற்காக அனுப்பினாரோ நிச்சயம் அது நிறைவேறும். நிச்சயம் உங்கள் வாழ்விலே இவ்வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தடைபடாமல் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த கட்டுகள் தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி உங்களுக்கு தெய்வம் கொடுத்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் யாவோ உங்கள் தலையின் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் பிள்ளைகள் தலையின் மேலும், உங்கள் ஊழியத்தின் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி இந்த கால ஓலை தைரியமாய் நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயம் இன்னும் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாளா இருக்கும். தேவன் இதை நிறைவேற்றினார். நான் கேட்ட வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்கு அனுப்பின வார்த்தையின்படியே கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். நெருக்கத்தை மாற்றினார், என் துக்கத்தை மாற்றினார், என் வேதனையை மாற்றினார் என்று சொல்லி அன்னால் பாடினது போல கர்த்தர் உங்களையும் சோத்திரத்தோடும் துதியோடும் ஆராதனையோடும் 2026 கால் எடுத்து வைக்க கர்த்தர் போதுமானவர். வருடங்கள் முடிகிறது, வருடங்கள் துவங்குகிறது. இது மனிதன் வாழ்வுக்கு மாத்திரம்தான், தெய்வத்துக்கு அல்ல. தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளையே, கானானிய ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து தன் மகளுடைய மரண அவஸ்தைக்காக விண்ணப்பித்தார். நேரங்கள் கடந்து போகிறது, சமயங்கள் ஓடுகிறது. அவள் எதிர்பார்த்தது அங்கே நடக்கல. ஆனால் அவள் தெய்வ சமூகத்தை விட்டு விலகவே இல்லை. அவர் புறக்கணித்தார், பதில் கொடுக்கல, அவளுக்கு செவி கொடுக்கல. ஆனாலும் அவள் அங்கே நின்று கொண்டு கர்த்தாவே என்று சொல்லி கேட்கிறார். எப்படியாகிலோ தேவனால் கூடும் என்று விசுவாசித்தார். நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். சமாதானத்தோட போ என்று சொல்லி பல மணி நேர போராட்டத்துக்கு பின்பு அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்பினார். யோசித்து பாருங்க, அந்த தாய்க்கு, போமா உன் மகள் சுகமாயிட்டா, போமா உன் மகளை நான் விடுதலை ஆக்கினேன், போமா உன் மகளுக்கு ஜீவன் உண்டானது, போ அவள் வாழ்ந்திருப்பான்னு சொல்லல, சமாதானத்தோடு போ என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அந்த மகளுடைய மரண அவஸ்தை நின்று கர்த்தர் விடுதலை கொடுக்க போதுமானவர். பக்கத்துல இல்ல, அவர் தொடல. அவள் எங்கேயோ ஒரு நாள் பிரயாண தூரத்துல அவளுடைய மகள் படுக்கையில கிடக்கிற அவளுக்கு இங்க சொன்ன வார்த்தை அடுத்த நாள் அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறா. நேற்று அவர் சொன்ன நேரம் அதுதான் என் மகள் சௌக்கியமான நேரம். இவ்வளவு வல்லமை நிறைந்தது தேவனுடைய வார்த்தையாகும். இப்படிதான் அன்னாள் ஜெபித்து தேவ சமூகத்துல தொடர்ந்து போராடும் போது ஏழி அங்க இருந்த பாஸ்டருக்கு அதை பார்க்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்னாள் சொல்லுகிறான், நான் மனக்லேசத்தோடு என் தேவ சமூகத்துல விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வருட கடைசியில் இப்படி மனக்லேசத்தோடு வாரப்பட்டு இன்னும் என் வாழ்விலே வந்தும் காணலையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கான வார்த்தை இது. இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய சத்தம் அல்ல, ஊழியக்காரனா என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் தேவனுடைய வார்த்தை, உங்களை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி நிச்சயம் இது நின்று கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நெருக்கத்தையும் உங்கள் பைனான்சியல் காரியத்தை நின்று கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்து சமாதானத்தோடு மனக்லேசத்தோடு மன வருத்தத்தோடு இருக்கிற உங்களை சந்தோஷத்தோடு 2026 காலெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி நான் இந்த கால ஓலை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதனால் எதை குறித்து பயப்படாம தைரியமாய் நம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். இதே இயேசுதான் சொன்னார், அவர் நீதியின் தேவன், அவர் நியாய பிரமாணிக்க லாமேக்கர் நம்முடைய ஆண்டவர். சட்டங்கள் அவருடையது. இங்கே அதிகாரத்துல இருக்கிறவன் என்ன செய்தாலோ அதிகாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிரியை செய்ய தெய்வம் போதுமானவராய் இருக்கிறபடினால இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சந்தோஷமாக தெய்வனுடைய வார்த்தையின் மேலே உங்கள் கவனத்தை திருப்பி தொடர்ந்து வார்த்தை அறிக்கையிடுங்க. கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து தைரியமா கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தை இந்த ஒரு நாள்ல, இன்று ராத்திரியிலே, நாளை நீங்கள் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து அற்புதமாய் உங்களை நடத்த அவர் போதுமானவர்.
இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பின்பு சபை மீரியாமோடு சேர்ந்து மோசேனுடைய சகோதரியோடு சேர்ந்து கர்த்தரை துதித்தது போல துதியோடும் சோத்திரத்தோடு கர்த்தர் உங்களை 2026 நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை வாட்ச் பண்ணுகிற, என்னோடு ஜெபிக்கிற, இதிலே மனக்லேசப்பட்டு பாரப்பட்டு வேதனையோடு இருக்கிற குடும்பத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நான் நம்முடைய சமூகத்துல வருகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில யாரும் இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே திக்கற்றவர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் யாரானாலும் இப்பொழுது ஊழியக்காரனாய் நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இவர்கள் தனிமையானவர்கள் அல்ல. இவர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, இவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, இவர்களை விசாரிக்கிறவர், இவர்களை காயங்கட்டுகிறவர், இவர்களை ஆறுதல் படுத்துகிறவர், இவர்களை விடுவித்து ரட்சிக்கிற தெய்வம் என்பதை இவர்கள் இந்த வருட கடைசியில காண சந்தோஷத்தோடு, துதியோடு, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே சபையோடும் ஊழியக்காரனோடும் சேர்ந்து புது வருட பழைய வருட ஆராதனை பங்கு கொள்ள உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருட கடைசியில இவர்களை கட்டி வைத்திருக்கிற வியாதியின் கட்டுகள், வேதனைகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் வாழ்வாதாரத்துக்கு விரோதமாய், இவருடைய பொருளாதாரத்தை நசுக்கிட்டு நாசப்படுத்துகிற எல்லா பாண்டேஜ் நின்று, எல்லா கட்டுகள் நின்று இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் நான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறேன். விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்கிருந்தாலும் உடைய பிரசன்னம் இவர்கள் தலையின் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும், இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் சரீரத்தின் மேலும் இப்பொழுதே இறங்குவதாக. எல்லா அவயவங்களும் பலன் கொள்ளட்டும். வேதனை நின்று ஆண்டவரே விடுதலையாகி சமாதானத்தோடு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி சபையில சாட்சி பகிர்ந்து நாமத்தை துதிக்க கர்த்தர் நடத்தும். இம்மட்டும் தாங்கின தெய்வம் இனிமேல் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை இன்னும் தாராளமாய் நம்முடைய பிள்ளைகள் மேலும், அடியார்கள் மேலும், ஊழியங்கள் மேலும், ஊழியர்கள் மேலும் நிரம்பட்டும். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.